ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் கிட்டங்கியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஜெய்ப்பூரின் சீதாப்பூர் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த கிட்டங்கியில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 10 பேர் இறந்தனர், 150 பேர் காயமடைந்தனர். தீ விபத்தை தொடர்ந்து கிட்டங்கியை சுற்றியுள்ள பகுதியைச் சேர்ந்த மருத்துவ மற்றும் இன்ஜினியரிங் கல்லூரி ஹாஸ்டல் மாணவர்கள் உட்பட 5 லட்சம் குடியிருப்பு வாசிகள் பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டனர். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிபுணர்கள் மற்றும் தீயணைப்பு படையைச் சேர்ந்த 35 பேர், 300 ராணுவ வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்களில் SMS மருத்துவமனையில் 50 பேர் உட்பட 80 பேர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய முதல்வர் அசோக் கெலாட், விபத்தில் மரணமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியும் காயமடைந்தோரின் சிகிச்சைக்கான முழு செலவையும் ஏற்பதாக அறிவித்துள்ளார். சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்ட மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் முரளி தியோரா இது தொடர்பான முழு விசாரணை நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். So what is going to be the main strategy for tackling the fire? Well, man, you can't do anything now. You see this thing, you can't reach that area. We can't reach there, so it has to die down. இவ்விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் உரிய நிவாரண உதவி அளிக்கப்படும் என்றும் முரளி தியோரா கூறினார்.